ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சாருவோட நிலைமைக்கு யாரு தான் காரணம் அப்படிங்கிறத செம தீவிரமாக முத்துச்செல்வன் ஒரு சைடு விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி அப்படியே ஆடி போயிடுறாங்க. கடைசியில் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான்னா இனிமே நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. கடவுள்கிட்ட வேண்டிட்டும் இருக்காங்க. நம்ம ஜானகி கிட்ட சாருவே ஆவியா வந்து அவங்களோட நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜானகியை இப்படி ஒரு அப்பாவி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஒரு அதிரடியா செமையாட்டு நம்ம மாயாவும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படியே புவனேஸ்வரிக்கு ஆப்பு வச்சு ரகுராம் சீனுவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முத்துச்செல்வனும் ரொம்பவே சந்தேகப்பட்டு ஒரு கட்டத்துல புவனேஸ்வரோட வீட்டிலே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கல. எதுக்கு சார் தேவையில்லாம எங்கள்கிட்ட விசாரணை நடத்த போறீங்க அப்படின்னு கேட்கும்போது முத்துச்செல்வனும் சாரு கடைசியா உங்கள்கிட்ட தான் போன்ல பேசியிருக்கா, அப்படி என்ன நடந்துச்சு, அதுக்காக தான் உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கணும் சொல்லும் போது புவனேஸ்வரிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. எப்படி சாரு போன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்றது, சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல முத்துச்செல்வனும் விடா மாதிரி இல்ல புவனேஸ்வரி கிட்ட. சரி எதுக்கு சாரு உங்களை பார்க்க வந்தா என்ன விஷயம்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி அந்த இடத்துல ஆமா சாரு முந்தினா நைட்டு என்னை பார்க்க வந்தா, அது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவள் ரொம்பவே குழப்பத்துல இருந்தா. யாரெல்லாமோ அவளோட வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவளோட மனசே மாறி இருந்து அவள் வந்து என்கிட்ட எங்க அப்பா மகாலிங்கத்திட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க, எப்படியாவது இந்த மேரேஜ் எனக்கு வேண்டாம், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை குழப்பி விட்டுட்டாங்க, இப்படி மேரேஜ் நடந்தாலுமே அடுத்து சீனு கூட நான் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. அதே சமயத்தில் ரகுராம் வீட்டில் எல்லாருமே என்னை ஏற்றுப்பாங்களோன்னு புரியல, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதுக்கு இந்த மேரேஜ் இப்போவே நடக்காமல் இருந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு புவனேஸ்வரி கிட்ட கேட்டதாட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. புவனேஸ்வரி அப்படியே தொடர்ந்து நான் அப்படியே அந்த சாருவுக்கு அட்வைஸ் பண்ணேன், சரி நீ எதுக்குமே கவலைப்படாத சாரு, என்ன நடந்தாலும் அதுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம், அதனால் நீ சீனுவை தானே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருந்த, அதுபடி இந்த மேரேஜ் நடக்க போகுது, இந்த நேரத்தில் போய் எதுக்கு நீ இவ்வளோ குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சேன்னு புவனேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் முத்துச்செல்வன் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும் பசுபதியும் நீங்கள் வந்து என்ன சார் கேட்டீங்க, சாருவை கடைசியாக பார்த்தே அவள் உங்கள்கிட்ட என்ன பேசினதுன்னு கேட்டீங்க, அதே மாதிரி என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா, அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சந்தேக கேஸில் மகாலிங்கத்தை விசாரணையில் இருக்காங்க, இதே மாதிரி தான் உங்களையும் பிடிச்சி போட்டால் தான் உண்மை வெளிவரும் போலன்னு சொல்லிட்டு அப்படி அந்த பிரேஸ்லெட்டை எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பசுபதி எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த பிரேஸ்லெட் வேற இங்கே இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம முத்துச்செல்வனும் பிரேஸ்லெட்டை போட்டு பார்க்க வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் சேராத மாதிரி இருக்குது. இந்த பிரேஸ்லெட்டு யாரோடதுன்னு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சு தருவேன், உங்கள் வீட்டில் வேற யாராவது உண்டா அப்படின்னு விசாரிக்கும் போது யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லையே கார்த்தி உங்கள் வீட்டில் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டேனே, அந்த கார்த்தியும் தனாவுக்கு மேலே ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தேன்னு எல்லாத்தையுமே நான் விசாரணையில் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு கேட்கும்போது புவனேஸ்வரி அந்த இடத்துல அதெல்லாம் பழைய கதை சார், இப்போ கார்த்தி எதுவுமே பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு சமாளித்து விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் சரி கார்த்தி எங்கே இருக்கான்னு தேடுங்கன்னு சொல்லும்போது யாருமே இருந்த மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலும் உண்மை வெளிவரதான் போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த பிரேஸ்லெட் எந்த கடையில் வாங்கினது, எந்த கடையோட சீல் இருக்குன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தை சொல்கிறாங்க. நம்ம முத்துச்ச புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட வந்து பார்த்தீங்களான்னா இவனுக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் போலேயே, இத்தனை வாட்டி விசாரணை பண்ணிட்டு போகிறான், சீக்கிரத்தில் ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்காங்க. பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட நீ எதுக்குமே சந்தேகப்படாத, எதுவாக இருந்தாலும் அன்னை இருக்கல பார்த்துக்கலாம், நீ எதுவும் குழம்பாத போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னா இவன் எப்போ என்ன வேலை செய்வானே புரிய மாட்டேங்குது, அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். மாயாவை எப்படியாவது சீனு ரகுராம வெளியில் கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. முத்துச்செல்வனுக்கும் டவுட் வந்துடுது, கண்டிப்பாக இது கொலை தான், ஏன்னா சாருவோட கையில் பேப்பரில் எழுதி அப்படி ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு செயலை செய்ய போகிறதில்ல, அதனால் கண்டிப்பாக இது கொலை தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு தான் புரிய மாட்டேங்குது. நமக்கு புவனேஸ்வரிக்கு மேலே ஒரு சந்தேகம்
சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா லாயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லாயரும் நம்ம முத்துச்செல்வன் கிட்ட நீங்கள் சந்தேகப்படுறது எல்லாமே சரிதான், ஆனால் அதுக்கான ஆதாரம் ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்னு கேட்கும்போது, சரி இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு வசதியாக இருக்கணும் முத்துச்செல்வன் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சு, எப்படி தான் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆத்மாவும் மாயா கிட்ட வந்து, என்ன மாயா நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுல, சீனு என்னோட பையன் அங்கே என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குது, நீ தான் அவனோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு அவன் பாட்டுக்கு சாருவ முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க பார்த்தா, இடையில நீ வந்து கெடுத்துட்ட, இப்போ கூட என் பையன் உன்னால தான் நிம்மதி இல்லாமல் இப்படி ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு மாயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகியும், என்ன பேசுறீங்க, ஏற்கனவே குடும்பத்தில் இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு மாயாவை இப்படி திட்டதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது, அவன் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து ரெகுராம் பெரியப்பாவையும் சீனியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ முயற்சி எடுக்கிற அப்படின்னு நம்ம ஜானகியும் மாயாவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. பாட்டி அந்த இடத்துல, நம்ம குடும்பத்துக்குள்ள இனியும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜானகிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது, இந்த ரூமுக்குள்ள தான் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது சாரோட ரூம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உள்ள யாரோ முடியெல்லாம் ஃப்ரண்ட்ல போட்டுட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு சாரு மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம ஜானகி அந்த இடத்துல போகும்போது மூஞ்சில் உள்ள முடியை ஒன்று விலக்கி பார்க்குறாங்க. அது நம்ம சாருவாக இருக்குது. சாரு எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சாருவோ அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் செய்த பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிக்கிறேன், இப்போ கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையாமல் பேயா இங்கே அங்கேயுமா சுற்றிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும்னே புரிய மாட்டேங்குது, நான் பண்ண எல்லா தப்புக்கு தான் இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தில், எப்படியாவது சீனுவை மேரேஜ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாவங்கள் நான் செய்திருக்கேன், அதனால தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியோ, எதுக்கு சாரு இப்போ அழற, அமைதியாக இரு, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஒரு நிலைமை ஆச்சு எனக்கு விசாரிக்கும் போது சாரு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சீனு மாமா கூட மேரேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் புவனேஸ்வரி கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது. அவ சொன்னதெல்லாம் நம்பி அந்த இடத்துல போனேன், அப்படி எல்லாரும் சேர்ந்த மாதிரி என்னை தண்ணியில் முக்கி அந்த இடத்துல கொலை பண்ணதுக்கு முயற்சித்தாங்க. நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலுமே நடக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒரு வழியாக ஒருத்தங்களை பிரேஸ்லெட்டை அப்படி இழுத்தேன். அந்த கார்த்தி எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட கதறி அழுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஜானகி எதிர்பார்க்கல. இப்படி ஒரு கொடுமை உனக்கு நடந்திருக்கா சாரு அப்படின்னு சொல்லும்போது சாருவும், இப்போ என்ன பண்ணுறது, என்னோட ஆத்மாவும் சாந்தி அடையாமல் அங்கே இங்கேயுமா சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், நீ எதுக்கும் கவலைப்படாத சாரு, கண்டிப்பாக உன்னோட ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு நம்ம ஜானகி அப்படியே பதட்டமாக தூங்கி முழிஞ்சு பார்க்குறாங்க. எல்லாமே கனவாக இருக்குது. கண்டிப்பாக சாரு சொன்னது எல்லாமே உண்மை தான், நம்மக்கிட்ட கனவுல வந்து உணர்த்திருக்கா, இதை எப்படியாவது மாயா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வராங்க. மாயாவும் ஜானகியை பார்த்துட்டு, என்ன பெரியம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம ஜானகி சொல்லிடுறாங்க. மாயாவுக்கு இப்போ தான் புரியுது, கண்டிப்பாக இதில் ஒரு ஆதாரம் நம்ம மாயாவுக்கு கிடச்சி செம அதிரடியாக அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரி, கார்த்தி, பசுபதி எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் வருது. நம்ம ரெகுராம் சீனுவா அந்த இடத்துல இருந்து நம்ம மாயா காப்பாற்றிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.